இனிமே நான் நடிக்க மாட்டேன் என நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படத்தின் படப்பிடிப்பிலிருந்து வெளியேறிய நடிகை பானுமதி. என்ன காரணமாக இருக்கும் என்ற தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமா உலகில் 1950 மற்றும் 60ஆம் ஆண்டுகளில் மிகவும் திறமையான நடிகையாக பார்க்கப்பட்டவர்தான் நடிகை பானுமதி. நடிப்பு, இயக்கம், தயாரிப்பு, கதாசிரியர், வசனகர்த்தா, பாடகி என அப்போதே கலக்கியவர் இவர். இவரை பார்த்து சிவாஜி, எம்ஜிஆரை மிரள்வார்கள். இவரிடம் எல்லோரும் மிகுந்த மரியாதையுடன் தான் பேசுவார்கள். நடிகர் திலகம் சிவாஜியே பானுமதி அம்மாவுக்கு முன் நான் ஒரு சின்ன பையன் என ஒரு முறை சொன்னார் என்றால் பானுமதி எவ்வளவு பெரிய ஆளுமையுடன் இருந்திருப்பார் என யோசித்து பார்க்க வேண்டும். நடிகை பானுமதி மிகுந்த சுயமரியாதை உடையவர். அவரின் கதாபாத்திரத்திற்கு சரியான பொருத்தமான வசனங்கள் இருக்க வேண்டும். மேலும் அவருக்கு நல்ல விதமான காட்சிகள் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அப்படத்தில் இருந்து விலகி விடுவார். அதேபோல் இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் பலருடன் சண்டை போட்டு பல படங்களில் இருந்தும் வெளியேறியிருக்கிறார். எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் படத்திலிருந்து கூட அப்படித்தான் வெளியேறினார். நடிகை பானுமதி அப்படி இருந்தும் படத்தின் வெற்றிக்கு பானுமதியே தேவைப்பட்டதால் அவருக்கு பலரும் பணிந்து போனார்கள். இதற்கு ஏவி மெய்யப்ப செட்டியாரும் விதிவிலக்கல்ல. ஏவிஎம் இயக்கத்தில் பானுமதி நடித்த திரைப்படம்தான் அன்னை. இந்த படத்தை கிருஷ்ணன் பஞ்சு இயக்கினார்கள். இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் திடீரென ஒரு நாள், இனிமேல் நான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் என செட்டியாரிடம் சொல்லிவிடுங்க என சொல்லிவிட்டு போய்விட்டார் பானுமதி. இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அதிர்ச்சி அடைந்து இதை ஏவி மெய்யப்ப செட்டியாரிடம் சொல்ல, அவரோ அவரின் வீட்டுக்கு போய் அவருக்கு என்ன பிரச்சனை என கேளுங்கள் என சொல்லிவிட்டார். ஏவி மெய்யப்ப செட்டியார் சொல்லியபடியே இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு மற்றும் அப்படத்தின் கதாசிரியரும் பானுமதியின் வீட்டுக்கே சென்றனர். பானுமதியின் வீட்டிற்கு சென்ற அவர்களிடம் நடிகை பானுமதி கூறியதாவது: ஒரு காட்சியில் அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல வசனம் வருகிறது. நான் சும்மா நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கும் நல்ல வசனத்தை எழுதி கொடுங்கள், அப்பொழுதுதான் அந்த படத்தில் நான் நடிப்பேன் என சொல்ல, அவர் கூறியது போலவே வசனகர்த்தா வசனத்தை எழுதி கொடுத்தார். அதில் சந்தோஷமடைந்த நடிகை பானுமதி மீண்டும் படப்பிடிப்பில் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகை பானுமதியின் இந்த குணாதிசயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.